திருவள்ளியாளர் படத்தோட டைரக்டர், எனக்கு பேர் கூட மறந்துச்சு. அவர் அந்த மாதிரி மனிதர்களெல்லாம் கண்டிப்பாக நம்ம மனசில் வச்சுக்கணும். அவங்கள மாதிரி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். 1 கோடி கிடைச்சா திரும்ப கொடுப்போமாங்கிறது இதெல்லாம் இன்னைக்கு மேடையில் பார்த்து பாராட்டும் போது வேணால் நமக்கு சந்தோஷமா இருக்குது. திரும்ப நாளைக்கே நமக்கு ஒரு 1 கோடி கிடைச்சதுன்னா 2வது தடவை கண்டிப்பாக யோசிக்க தான் செய்வோம். அந்த மாதிரி மனித நேயம் மிக்க இவங்களை பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த மேடைக்கு என்னை கூப்பிட்டதுக்கு, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உருவத்தால் உயரமானவர் மட்டுமல்ல, இதயத்தாலும் உயரமானவர். சோ ஹம்பிள். நல்லா நடக்கிற மேடையில நான் வந்து அதுக்கு தகுதியே இல்லாதவன்னு சொன்னாரு. ஆனா ஒரு மிக தகுதியான ஒரு மனிதர். கல்லூரி காலங்கள்லயே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சவர் பிரசன்னா. ஸோ அவருடைய வருகை எங்களுக்கு பெருமைக்கு சொல்லிக்கிறோம். நாங்கள் மழை விட்டாலும் தூவான விடாதுங்கிற மாதிரி இந்த மேடையை விட்டு விவேக் சார் போயிட்டாலும் போய் கார் இங்கே டேன் பண்ணுறதுக்குள்ள அவர் இந்த நிகழ்ச்சியில் வந்து இப்போ பார்த்திபன் சாருக்கு ஃபோன் பண்ணி சுரேஷ் அவங்களுடைய 2 குழந்தைங்களுடைய கல்வி செலவுக்காக 25,000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லியிருக்காரு. அதை ஒரு மேடையில் சொல்லி கைதேக்கு மாமன் கூட கூச்சப்பட்டுட்டு ஃபோனில் சொல்ல அவரோட மனித நேயத்துக்கு நம்முடைய பாராட்டுக்கள். அடுத்தபடியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு முகமால் அறிமுகமாகாமல் நிறைய விளைவுகள் நம்ம சொசைட்டியில் நம்ம பார்க்குற நிறைய சம்பவங்களில் அவருடைய பாதிப்பு நிறைய இருக்கும். சம்மந்தப்பட்டவங்க கோர்ட்டில் இருக்கும்போது இவர் அந்த சேர்ல பார்த்தோன்னே வயிற்றில் பால்வா இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு அரிதான மனிதர், அதிர்ந்து பேசாதவர், இதமானவர். இந்த மேடைக்கு கௌரவமான ஒரு மரியாதை கொடுத்த சந்துரு சார் அவர்களை மேடை கிடைக்கிறேன்.